இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். 14 நாட்களுக்கு அக்னி நட்சத்திரம் வெயில் வாட்டி வதைக்கும் என்று வானிலை மையம் கூறிய நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் பல சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்நிலையில் திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, ராயபுரம், மணலி, எண்ணூர் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து பலத்த குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்தது. சென்னையை அடுத்துள்ள பூவிருந்தவல்லியில் வானம் இருள் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. போரூர், ராமாபுரம், வளசரவாக்கம், மதுரவாயல், வானகரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் தேங்கி ஓடியது. இதனால் போரூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொட்டும் மழையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. கோடை வெயிலால் கொதிப்படைந்திருந்த திருத்தணி மக்கள் திடீரென பெய்த மழையால் திணறி போனார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தொடர்ந்து 20 நாட்களுக்கும் மேலாக வெயில் சதமடித்து கொளுத்தியது. அக்னி வெயில் கொளுத்தும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நண்பகலுக்கு மேல் அங்கு குளிர்ந்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் திருத்தணி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெப்பசலனம் காரணமாக இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், மீனம்பாக்கம், சேலையூர், மேடவாக்கம், வண்டலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று, இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. சென்னை செங்குன்றத்தில் மழையின் போது வீசிய காற்றால் மரங்கள் பேய் போல் ஆடின. காலை முதலே கடும் வெயில் அடித்து வந்த நிலையில் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். இந்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென சூறாவளி காற்று வீசியதால் மரங்கள் பேய் போல் ஆடின. காற்றுடன் தொடங்கிய மிதமான மழை பின்னர் கனமழையாக மாறியதால் சென்னை செங்குன்றம் பகுதியில் காலையில் வீசிய அனல் மாறி மாலையில் குளிர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆலங்கட்டி மழை பெய்தது. பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் இருந்தது. மாலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. பெரியபாளையம் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் இடைவிடாமல் பெய்த சூறைக்காற்று மழையால் சாலையில் ஐஸ் கட்டிகள் காணப்பட்டன. ஆலங்கட்டி மழையை கண்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அங்கு வெப்பத்தின் தாக்கம் மறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகியுள்ளது. பலத்த சூறைக்காற்று மற்றும் மழையால் பூந்தமல்லி அருகே உள்ள பிரபல திரையரங்கத்தின் மேற்கூரை இடிந்து சேதமடைந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் EVP திரையரங்கம் அண்மையில் சந்தோஷ் திரையரங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேற்று அடித்த பலத்த சூறைக்காற்று மற்றும் மழையால் திரையரங்கின் ஒரு பகுதியில் மேற்கூரை முற்றிலுமாக இடிந்து சேதமானது. இதன் காரணமாக திரையரங்கில் படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் அச்சமடைந்த நிலையில் போலீசார் அவர்களை பத்திரமாக மீட்டு வெளியே அனுப்பி வைத்தனர். தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினர். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணி வரை நீட் தேர்வு நடைபெற்றது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை, சேலம், தஞ்சை உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 1,50,000 பேர் நீட் தேர்வை எழுதினர். ராமநாதபுரத்தில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் தலையில் பேண்ட் அணிந்தவர்களை கழற்ற கூறியதுடன் கம்மல், மூக்குத்தி, நெற்றியில் வைத்திருந்த பொட்டையும் அதிகாரிகள் அழிக்க சொன்னார். இதனால் அனைத்து மாணவிகளும் தலைவிரி கோலமாய் தேர்வு மையத்திற்குள் சென்றனர். இதேபோல் மாணவர் ஒருவர் ஜிப் வைத்த டி-ஷர்ட் அணிந்திருந்ததால் அதனை கத்திரிக்கோலால் வெட்டி எடுத்த பின்னரே அனுமதிக்கப்பட்டார். இதனால் வேதனையடைந்த பெற்றோர்கள் அதிகாரிகளின் செயலால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். வேலூரில் நீட் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர்களின் காதுகளில் டார்ச் அடித்து அலுவலர்கள் சோதனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த முறை காதுகளில் எலக்ட்ரானிக் சாதனத்தை மறைத்து எடுத்து வந்ததன் எதிரொலியாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். வழக்கமாக ஆடைகளில் மட்டுமே சோதனை செய்யும் அதிகாரிகள் இந்த முறை நவீன தகவல் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் செயல்பட்டனர்.
திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 1481 மாணவ மாணவிகள் நேற்று நீட் தேர்வு எழுதினர். மதியம் 3:30 மணிக்கு அவசரமாக வந்த மாணவி ஒருவர் தன்னுடைய தாலியை கணவனிடம் கழட்டி கொடுத்துவிட்டு வேக வேகமாக நீட் தேர்வு எழுத சென்றார். அதேபோல் மூக்குத்தி, மெட்டி, கொலுசு ஆகியவற்றை பெற்றோரிடம் கழட்டி கொடுத்துவிட்டு மாணவிகள் தேர்வறைக்கு சென்றனர். சென்னை, திருவொற்றியூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையில் நீட் தேர்வு மையத்திற்கு காலதாமதமாக வந்த மாணவர்கள் 3 பேர் தேர்வு மையத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டனர். எனினும் நீண்ட நேரம் வரை அதிகாரிகளிடம் மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் அவர்கள் அனைவரும் கண்ணீருடனும் ஏமாற்றத்துடனும் தேர்வு எழுத முடியாமல் திரும்பிச் சென்றனர். நன்கு படித்து தயாராகி வந்த நிலையில் தேர்வுக்கு அனுமதிக்காததால் 1 வருடம் வீணானதுடன் அடுத்த வருடத்திற்கும் பணம் கட்டி நீட் பயிற்சி எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளியைச் சேர்ந்த கனிமொழி என்ற மாணவி அணிந்து வந்த ஆடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் அதிகாரிகள் அவரை தேர்வு எழுத அனுமதி மறுத்தனர். இதனையடுத்து அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று வேறு உடை வாங்கி கொடுத்து அழைத்து வந்தார். குறித்த நேரத்தில் தேர்வு மையத்திற்கு வந்ததால் தன்னால் தேர்வு எழுத முடிந்ததாகவும் அதற்கு காரணமான காவலருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த மாணவி நெகிழ்ச்சி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு கலை அறிவியல் கல்லூரி மையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு மாணவி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு கடைசி நேரத்தில் மாறி வந்து கண்ணீர் விட்டார். அவரை மனிதாபிமானத்துடன் காவல் ஆய்வாளர் ஒருவர் காவல்துறை வாகனத்தில் சரியான நேரத்திற்கு அனுப்பி வைத்ததை அங்கிருந்தவர்கள் வெகுவாக பாராட்டினர். இதேபோல் நாமக்கல் செல்லப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி நீட் தேர்வு மையத்திற்கு கடைசி நிமிடத்தில் வந்த மாணவனை சீக்கிரம் வா என மாணவனின் எதிர்கால கனவை நனவாக்கிய காவல்துறையினர் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை திருவொற்றியூர் நீட் தேர்வு மையத்தில் மாணவர்களை போலீசார் நீண்ட நேரம் சோதனை செய்து காக்க வைத்ததால் கூட்டம் அதிகரித்தது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை கிறிஸ்தவ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் உள்ளே சென்ற மாணவிகளிடம் 6 புகைப்படங்கள் கேட்டதால் கடைசி நேரத்தில் பதற்றமடைந்தனர். பின்னர் ஸ்டுடியோவிற்கு சென்று புகைப்படத்தில் பெயர் மற்றும் அப்ளிகேஷன் தேதி டைப் செய்து கொடுத்த பின் அனுமதிக்கப்பட்டனர். உயர்கொல்லி நீட் தேர்வு எப்போதுதான் ஒழியும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீட் தேர்வுக்கு அஞ்சி மேல்மருவத்தூரை சேர்ந்த கயல்விழி என்ற மாணவி தற்கொலை செய்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும், நீட் தேர்வு தற்கொலைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உயிர்கொல்லியாக மாறியிருக்கும் நீட் தேர்வு மாணவ குலத்திற்கு எதிரானது. தேர்தல் வாக்குறுதியின்படி நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். முதல்வரின் முகவரித்துறை ஏற்றத்திற்கு முதற்படியாய் வழங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், மக்களால் எளிதில் அணுகக்கூடிய எல்லோருடைய குறைகளையும் காது கொடுத்து கேட்டு தீர்வு காணக்கூடிய தமிழக அரசில் தனது நேரடி கட்டுப்பாட்டில் முதல்வரின் முகவரித்துறை இயங்குவதாக தெரிவித்துள்ளார். அமுதா IAS தலைமையில் மக்களின் குறைகளை களைந்து ஏற்றத்துக்கு முதற்படியாய் இத்திட்டம் வழங்குவதாகவும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மாளிவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் என குறை கூறினார். மேலும் மாநிலத்தின் அனைத்து உரிமையை தாரை வார்த்துவிட்டு மாநில சுயாட்சி பாதுகாவலர் ஆகிவிட முடியுமா எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த பட்டத்தை பெற மு.க.ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை எனவும் காட்டமாக கூறினார். பாஜகவின் காலடியில் விழுந்து அடிமை சேவகம் செய்யும் பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் 2026 தேர்தலோடு முடியப்போவது உறுதி என RS பாரதி தெரிவித்துள்ளார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து என்ன செய்தார், எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என பட்டியல் போட முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள RS பாரதி, மாறாக தமிழ்நாட்டுக்கு பழனிசாமி துரோகங்களை தான் செய்ததாக கூறியுள்ளார். தலைவிக்கு துரோகம் செய்துவிட்டு டெல்லி தலைமைக்கு கட்டுப்படும் பழனிசாமி மிரட்டல் பற்றியெல்லாம் பேச அருகதை இல்லை என்றும் RS பாரதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்திற்கு செல்வோமா, சிறைக்கு செல்வோமா என்று அமைச்சர்கள் பதற்றத்தில் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார்.
சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நீட் தேர்வை நடக்க விடமாட்டோம் என்று கூறிய நிலையில் இன்று 5வது நீட் தேர்வு நடக்கிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவை பாஜக பிரஷர் செய்து கூட்டணிகளில் வைத்ததாக முதலமைச்சர் கூறியது குறித்த கேள்விக்கு, தங்கள் கூட்டணியில் பிரஷர் இல்லை, பிளஷராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு யாரும் அஞ்சவில்லை என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் எர்ணாவூர் நாராயணனின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கீதா ஜீவன், அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஆண்டை போன்று வரும் தேர்தலிலும் தோல்வியை தழுவும் என்றார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக அமோக வெற்றி பெறும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மும்பையில் அமைந்துள்ள அம்பானியின் வீட்டை பாதுகாக்கவே மத்திய அரசு வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என திருப்பூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி திருப்பூர் ஷாஹீன் பாக் போராட்டக் குழு மற்றும் ஒருங்கிணைந்த இஸ்லாமிய ஜமாஅத் கூட்டமைப்பு சார்பில் தொடர் மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக எம்பி கனிமொழி, சுற்றுலா சென்ற மக்களை கூட காப்பாற்ற முடியாத துப்பில்லாத ஆட்சிதான் மத்தியில் நடந்து வருகிறது என பஹல்காம் தாக்குதலை சுட்டிக்காட்டி சாடினார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பாஜக இன்று போராட்டம் நடத்துகிறது. காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற மக்களை மதத்தின் பெயரால் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் படுகொலை செய்த கொடூரம் உலக நாடுகளையே உலுக்கியுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் பாகிஸ்தான், வங்கதேசத்தை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை தொடர்ந்து அடையாளம் கண்டு வெளியேற்றுவதிலும் தமிழக அரசு மும்முரமாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், ராணுவத்தின் மீதும் தேச பாதுகாப்பின் மீதும் வதந்திகளை கிளப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாஜக சார்பில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என அதிமுக உறுதியளித்தது உண்மைதான் எனவும், நேரம் வரும்போது அனைத்தையும் வெளிப்படையாக சொல்வதாகவும் அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். தனியார் நாளிதழுக்கு பேட்டியளித்த LK சுதீஷ் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அந்த கூட்டணியில் தேமுதிக தொடர்வதா வேண்டாமா என்பதை பிரேமலதா உரிய நேரத்தில் முடிவு செய்வார் எனவும் தெரிவித்தார். தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் கடலூர் மாநாட்டில்தான் முடிவு செய்யப்படும் என்றார். திமுக அரசு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதாக பாஜக MLA வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் முதல்வர் MK ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தி வருவதாக கூறினார். தமிழக இளைஞர்கள் ISIS மற்றும் அல்கொய்தா இயக்கங்களோடு தொடர்பில் இருப்பதாகவும் வானதி சீனிவாசன் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார். மேலும் மக்கள் பணி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயலாற்றலாம் என விஜயின் தாவேகாவில் இருந்து விலகிய வைஷ்ணவிக்கு வானதி அழைப்பு விடுத்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று கூடுகிறது. இந்த கூட்டத்தில் இரு நாடுகளும் தங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் ஆக்ரோஷமான நடவடிக்கை மற்றும் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்டவை தொடர்பாக பாகிஸ்தான் புகார் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக ஐநா சபைக்கான கிரேக்கத்தின் நிரந்தர பிரதிநிதியும் மே மாதத்திற்கான பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவருமான எவாஞ்சலோஸ் செஹரிகஸ் அளித்த பேட்டியில், அனைத்து கோணங்களிலும் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம், அதேவேளையில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழல் கவலை அளிக்கிறது என்றார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்து பேசினார். கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு பதிலடி நடவடிக்கைகளை எடுத்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்ற சூழல் நிலவி வருகிறது. இந்த சந்திப்பின் போது விமானப்படை பாதுகாப்பு குறித்தும் படை நிலவரங்கள் குறித்தும் இருவரும் உரையாடியதாக கூறப்படுகிறது. முன்னதாக பிரதமருக்கும் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதிக்கும் இடையே தனித்தனி சந்திப்பு நடந்த 24 மணி நேரத்திற்குள் விமானப்படை தளபதியுடனான சந்திப்பு நடந்தது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு என்று மத்திய ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த சம்பவத்தை நடத்தியவர்களை மட்டுமல்ல, இதற்கு பின்னால் அமர்ந்து இந்திய மண்ணில் இதுபோன்ற கொடூரமான செயல்களை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர்களையும் நாங்கள் விடமாட்டோம். பாதுகாப்பு அமைச்சராக வீரர்களுடன் இணைந்து பணியாற்றுவதும் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை உறுதி செய்வதும் எனது பொறுப்பு என தெரிவித்தார்.
காஷ்மீரில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் உதவியை நாடும் பாகிஸ்தான் நாடியுள்ளது. ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்த ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் நல்ல உறவில் இருக்கும் ரஷ்யா இரு நாடுகளுடனான பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ராணுவ கண்டோன்மெண்ட் பகுதிகள், விமானப்படை தளங்களின் முக்கியமான தகவல்கள் மற்றும் புகைப்படங்களை கசியவிட்டதாக 2 பேரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடத்திய பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானின் தூண்டுதலின் பேரிலேயே நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பாலக்ஷர் மாசிஃப் மற்றும் சூரஜ் மாசிஃப் ஆகிய இருவர் பாகிஸ்தான் உளவுத்துறையாக செயல்பட்டதாக தொடர்பில் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் அதிகாரப்பூர்வ ரகசிய திட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வரும் நிலையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது. இந்திய நாட்டில் சமஸ்கிருதத்தின் மேம்பாட்டிற்கு உகந்த சூழல் கிடைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் 1008 சமஸ்கிருத சம்பாஷண முகாம்களின் நிறைவு விழா நடைபெற்றது. நிகழ்வில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்திய நாட்டில் சமஸ்கிருதத்தின் மேம்பாட்டிற்கு உகந்த சூழல் தற்போது கிடைத்துள்ளதாக கூறினார். மேலும் அரசாங்கமும் மக்களும் சமஸ்கிருதத்தின் மேம்பாட்டிற்கு உறுதியாக குரல் கொடுப்பவர்களாக உள்ளதாகவும் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அங்கோலா நாட்டின் அதிபர் ஜோவா லூரோன்காவை மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா டெல்லியில் சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 4 நாள் பயணமாக அங்கோலா அதிபர் ஜோவா லூரோன்கா இந்தியா வருகை தந்தார். இந்த நிலையில் மரியாதை நிமித்தமாக டெல்லியில் அதிபர் ஜோவா லூரோன்காவை மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் மாவட்டத்தில் உள்ள மால்டேவ்டா அருகே மேகவெடிப்பு காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்தது. மால்டேவ்டா பகுதி அருகே எதிர்பாராத விதமாக மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்குள்ள சாங் ஆற்றில் திடீரென நீர்மட்டம் உயர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று அங்கிருந்து மக்களை மீட்டனர். நல்வாய்ப்பாக இச்சம்பவத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என மீட்புக் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குழு தலைவராக கேரளத்தை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸை அக்கட்சி நியமித்துள்ளது. இது தொடர்பாக கட்சி சார்பில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில், மாநிலங்களவை மார்க்சிஸ்ட் குழு தலைவராக பதவி வகித்த விகாஸ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அப்பதவிக்கு துணைத் தலைவராக இருந்த ஜான் பிரிட்டாஸை கட்சியின் மத்திய தலைமை நியமித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த 6 பெண்களை டெல்லி போலீசார் கைது செய்தனர். உரிய ஆவணங்களின்றி பெண்கள் குடியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டபோது பெண் ஒருவர் சிக்கினார். தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பஹர்கஞ்ச் பகுதியில் மேலும் 5 வங்கதேச நாட்டினர் தங்கியிருப்பது தெரியவந்தது. ராஜஸ்தான் டோல்பூர் பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த புதுச்சேரி பெண்கள் விடுவிக்கப்பட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை, கோவிந்த சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காசிக்கு யாத்திரை சென்றனர். ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூர் பகுதியில் பர்மிட் இல்லை என அவர்களது வாகனத்தை சிறைப்பிடித்த போலீசார் புதுச்சேரி பெண்களை அங்குள்ள அறையில் போட்டு பூட்டினர். தங்களை காப்பாற்றும்படி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அப்பெண்கள் விடுத்த கோரிக்கை வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ராஜஸ்தான் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு பேசினார். இதனையடுத்து அடைக்கப்பட்டிருந்த புதுச்சேரி பெண்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். உத்தரகாண்டில் உள்ள படோ சுற்றுலா தலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய புலியான ஹெர்குலிஸ் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புலி 7 அடி நீளமும் சுமார் 300 கிலோ எடையும் கொண்ட நிலையில் வன ஆர்வலர்கள் பலரும் ஹெர்குலிஸ் புலியை காண ஆர்வமாக உள்ளனர். மேலும் இந்த புலிதான் உலகத்திலேயே மிகப்பெரிய புலி என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என வன அலுவலர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் 10ஆம் வகுப்பு தேர்வில் அனைத்து பாடங்களிலும் ஃபெயிலான தனது மகனுக்காக பெற்றோர் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். பாகல்கோட் பகுதியில் ஆங்கில வழியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய அபிஷேக் என்ற சிறுவன் அனைத்து பாடங்களிலும் ஃபெயிலானதுடன் 600க்கு 200 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்துள்ளார். இந்நிலையில் சிறுவனின் பெற்றோர் அக்கம்பக்கத்தினரை அழைத்து கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். அப்போது நீ தேர்வில் மட்டும்தான் தோல்வியடைந்து உள்ளாய், வாழ்க்கையில் அல்ல என்று கூறிய அவர்கள் நீ மீண்டும் முயற்சி செய்யலாம் என கூறி ஊக்கப்படுத்தியுள்ளனர். சமூக வலைதளங்களில் பரவி வரும் மதுரை ஆதீனம் பயணித்த கார் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் வாகனம் சென்ற நிலையில்
எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதி சேதமடைந்தது. இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மதுரை ஆதினத்தை கொலை முயற்சி செய்ததாக சமூக வலைதளங்களில் விபத்து குறித்த காட்சிகள் பரவின. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மதுரை ஆதினத்தின் ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக இயக்கி விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்தது. மேலும் இது கொலை முயற்சி இல்லை எனவும் வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பூந்தமல்லி அருகே உணவில் முழு தேரை இறந்து கிடந்த சம்பவம் எதிரொலியால் ஹோட்டலை மூடி அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை பூந்தமல்லியில் உள்ள நாவலடி உணவகத்தில் வாடிக்கையாளருக்கு பரிமாறப்பட்ட உணவில் பெரிய அளவிலான தேரை இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஹோட்டல் முழுவதும் சோதனை மேற்கொண்ட நிலையில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொதுமக்களை வெளியேற்றி ஹோட்டலை மூடி சீல் வைத்தனர். தமிழக கேரள எல்லையில் முட்புதர்களால் சூழப்பட்டுள்ள ரயில் நிலையங்களை சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள எடப்பாளையம், புனலூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் முறையான பராமரிப்பு இன்றி முட்புதர்கள் சூழப்பட்டு காடு போல் காட்சியளிக்கின்றன. இதனால் அங்கு விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பயணிகள் அச்சமடைந்து வருகின்றனர். இதனிடையே இந்த பகுதி சில நேரங்களில் குடிகாரர்களின் கூடாரமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வருகிற 23ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு மணல் மற்றும் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் ஆலோசனைக் கூட்டம் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். மணல் குவாரிகளை திறக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தால் அரசுக்கு நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்படும் எனவும் இதனால் 55,000 பேர் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர்கள் கூறினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் செல்போன் பேசியபடி அலட்சியமாக செயல்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அரக்கோணம் சாலையிலிருந்து அண்ணா பேருந்து நிலையத்திற்குள் சென்ற அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரம் வளைவில் திறந்திருந்த கழிவுநீர் கால்வாயில் சிக்கிக் கொண்டது. அப்போது பேருந்தை இயக்க முயன்றபோது அங்கிருந்த கடையின் இரும்பு மேற்கூரையை பேருந்து இடித்து தள்ளியது. அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போனில் பேசியபடி அலட்சியமாக செயல்பட்டதே இந்த விபத்துக்கு காரணம் என பயணிகள் குற்றம் சாட்டினர். வார விடுமுறையொட்டி தொட்டபெட்டா மலை சிகரத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா மலை சிகரம், படகு இல்லம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு அவர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆனந்த குளியல் போட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் திறந்துவிடப்படும் தண்ணீர் கொடிவேரி அணையிலிருந்து அருவி போல் கொட்டுகிறது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க கொடிவேரி அணையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். அத்துடன் அங்கு பரிசல் பயணம் மேற்கொண்டும் பூங்காவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடியும் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் குடிபோதையில் இருந்து 3 பேர் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆதிமாதையனூர் கிராமம் வரை இயக்கப்படும் அரசு பேருந்து அட்டவணைப்படி இயக்கப்படுவது இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பேருந்தில் ஏறிய 3 பேர் பேருந்தை குறித்த நேரத்தில் இயக்காதது குறித்து கேள்வி கேட்டு நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் ரகளையில் ஈடுபட்டனர். அவர்கள் 3 பேரும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் 3 மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கொடைக்கானலில் ஆபத்து நிறைந்த அருவி பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் சாகச சுற்றுலா என்ற பெயரில் ஜீப்புகள் மூலம் சுற்றுலா பயணிகள் ஆபத்து நிறைந்த பெப்பர் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் அழைத்து செல்லப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து அப்பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பெப்பர் அருவிக்கு செல்வதற்கு யாரும் பணம் வாங்கக்கூடாது எனவும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு அருவிக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலின் நீர்மட்டம் தாழ்வு காரணமாக சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதனால் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளூர் சிலை மற்றும் இவற்றை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை காண்பதற்காக டிக்கெட் எடுக்க நீண்ட வரிசையில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனிடையே படகு என்ஜின் பழுது காரணமாகவே சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது.
இஸ்ரேலின் முக்கிய விமான நிலையம் மீது ஏமனை சேர்ந்த ஹவுதி பயங்கரவாத அமைப்பினர் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் சாலைகள், வாகனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹவுதி ஏவுகணையை தாக்கி அழிப்பதில் ராணுவம் தோல்வியடைந்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்க தயாராக இருந்த ஏர் இந்தியா விமானம் கடைசி நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அபுதாபிக்கு திருப்பிவிடப்பட்டது. டெல் அவிவ் நகரில் இருந்து டெல்லி இயக்கப்பட இருந்த விமானத்தை ரத்து செய்வதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது.